ஏண்டி இதெல்லாம் ஒரு பொழப்பாடி? உங்களுக்கு சாப்பாட்டோட அருமை தெரியல, அதான் இப்படி பேசுறீங்க. ஐயோ என்னங்க, அந்த சாப்பாடை சாப்பிடும்போது லட்டு, குலோப் ஜாமுன், அப்புறம் சாம்பார் சாதம், அப்பளம், கடைசியா ரசம், ஐயோ அந்த முறுக்கு காம்பினேஷன் அழிச்சு தெரியுமா? இப்ப கூட நினைச்சாலும் எச்சி ஊறுது. உங்களுக்கு கொடுத்து வைக்கல. இவ வேற இதெல்லாம் சொல்லி என்ன வெறியேத்துறா. ஆபத்து நேரத்துல பாவம் பண்றதும் தப்பு இல்ல, பசி நேரத்துல பாத்ரூமுக்கு போறதும் குத்தம் இல்ல. அண்ணங்கிட்ட கேட்டு போயிடுவோம். அண்ணே. என்னடா? ஒண்ணு இல்லண்ணே, சாப்பிடுறதுக்கு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேண்ணே. ஜனா, இத பாரு, வேணாண்டா, சிங்கமா இருக்குடா. மன்னிச்சிருங்கண்ணே, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க பேச்ச கேட்க முடியலண்ணே. பசி வயித்த கிள்ளுதுண்ணே. அப்ப போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாண்ணே. போயிட்டு வந்துட்டுமா? போ போ. அப்பா, நீங்க எங்க? ஏண்டா பரதேசமா போறேன், பாத்ரூம் தானடா போறேன், அத கூட கேப்பியா? சரி சரி, டென்ஷன் ஆகாம போங்க போங்க போங்க. சாப்பாடு, சோறு, சப்பாத்தி, குருமா. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சே. கருமம் கருமம், வேற வழி இல்ல. சரி சரி, ஆபத்துக்கு பாவம்ல. பசி பசி வந்தா பத்தும் பறந்துரும். அம்மா, அப்பா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. உண்மையிலேயே பாத்ரூம்ல தான் இருக்காரா இல்ல வேற எங்கேயும் போயிருக்காரா? நான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரேன். டேய் டேய் அசோக், இருடா, அவசரப்படாத. ஒரு மனுஷனை தொல்லை பண்ண கூடாத இடம் அது. வேணாண்டா அசோக், சொன்னா கேளு. அம்மா, நான் போய் செக் தானே பண்ண போறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன், இருங்க. டேய் அசோக், ஐயோ போச்சு, மாட்டிக்க போறாரே.